இது இந்தியாவில் வச்சுக்கலாம். எஸ் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா கொண்டு வருது. அந்த ஒரு லா வந்து எல்லா ஸ்டேட்ஸும் ஃபாலோ பண்ணணும். பட் சென்ட்ரல் லா போடுற ஒரு சென்ட்ரல் லா வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே கரெக்டாக இருக்குமா? இருக்காது சார். இருக்காதுன்னா என்ன ரீசன் சார்? அவங்கவுங்க பிளேஸுக்குன்னு ஜாகிரபிக்காவே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதனால என்னென்ன வேரியேஷன்ஸ் இருக்கும்? கல்ச்சுரல் வேரியேஷன், லாங்குவேஜ், அவங்களுக்குன்னு சில கஸ்டம்ஸ் இருக்கும், கஸ்டமரி. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி லாஸ் வந்து எப்படி போடுவாங்கன்னா ஜெனரலிஸ்ட் தான் போடுவாங்க. அந்த லாஸை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் அவங்க பண்ணி ஃபிளெக்சிபிளா மாத்தின மாதிரி தான் கரெக்ட். அப்படி இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளவு பவர் தரணுமோ ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணி அவர் நம்ம பவர் அதிகமா கொடுக்கணும் சார். பவர் தரணுமா? இது ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா பவர் தரணுமா, டிஃபரெண்டா தரணுமா பவர்? ஈக்குவலா எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சார். ஓகே. நார்த் ஈஸ்ட்ல ஒரு ட்ரைபல் ரீஜன் இருக்கு, நம்ம தமிழ்நாடு இருக்கிறோம். ரெண்டு பேருக்கும் ஒரே பவர் தான் கரெக்டா இருக்குமா, டிஃபரெண்டா இருக்குமா? டிஃபரெண்டா இருக்கணும். ஏன்னு சொல்லுங்க. ஏன்னா அவங்க ஹில்லி ரீஜன்ல இருக்காங்க. ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா போட்டுச்சுன்னா அந்த லா ஓரளவுக்கு தமிழ்நாடுக்கு மேட்ச் ஆகும். ஓகே. ரெண்டு பேரும் ஓரளவுக்கு சேம் தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் போற லா வந்து ட்ரைபல் ரீஜனுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எஸ் சார். நான் எக்ஸாம்பிள் ட்ரைபல் சொன்னேன். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டோட டிமாண்டும் மாறும். அப்போ இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி பவர் கொடுத்தா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் தெரியுதுன்னா நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்ஸ் பவர் இருக்கா? ஒவ்வொரு ஸ்டேட் பவர் இருக்கா? பவர் இருக்கு. இருக்கு சார். ஓகேவா? அதுக்கு பேர் தான் வந்து ஃபெடரலிசம். ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் வந்து யூனிஃபார்மா கிடையாது. அதாவது சிமெட்ரிக்கலா இல்ல இல்ல ஏசிமெட்ரிக்கலா இருக்கு. என்ன ரீசன் புரிஞ்சுல? எஸ் சார். சோ இந்தியால இருக்கிறது வந்து ஏசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம். சோ ஃபர்ஸ்ட் என்ன முடிச்சோம் நம்ம? இந்தியாவுல ஏசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம். எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் எல்லா ரீஜன்ஸ்க்கும் அவங்க டிமாண்ட் பொறுத்து பவர்ஸ், டிஃபரண்ட் பவர்ஸ். சில இடத்துக்கு அதிகமான பவர், சில இடத்துக்கு கம்மியான பவர். பட் அப்படியே வந்து யூஎஸ்க்கு ஆஸ்திரேலியாவுக்கு இது அப்படியே ஆப்போசிட். யூஎஸ்ல நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குல்ல, எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஈக்குவல் பவர் தான். ஆஸ்திரேலியால எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் ஈக்குவல் பவர் தான். இந்தியாவில் மட்டும் தான் யூனிக்கா ஏசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம் ஃபாலோ பண்றோம். ஓகே சார். அதுக்கு என்ன ரீசன் சம்மரைஸ் பண்ணலாம்? ஒரே வார்த்தையில சொல்லணும்னா டைவர்சிட்டி சார். கல்ச்சுரல் டைவர்சிட்டி சொல்லலாமா? கல்ச்சுரல் டைவர்சிட்டி, எத்னிக் டைவர்சிட்டி பார்த்தோம்ல. இதுக்கப்புறம் அகைன் யாராவது கேட்டாங்கன்னா லேண்ட், கல்ச்சர், கஸ்டம்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த மூணு விஷயங்களை பாத்துக்கிறதுக்கான மெத்தட் மாறும். அதுக்கேற்ற மாதிரி பவர்ஸ் தரதா ஏசிமெட்ரிக்கல் ஃபெடரலிசம். இது கீவேர்டு. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு. இந்தியாவில் ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் இருக்கு. ஒருவேளை ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் இல்லைன்னா என்ன ஆகும்? மக்கள் உள்ள பிரச்சனை. எஸ், கண்டிப்பா இந்தியா யூனிட்டியா இருக்கிற மாதிரி ஷேப் இருக்காது. நமக்கு ஒரு ஸ்டேட் ஒரு டிமாண்ட் கேட்கும்போது அந்த டிமாண்டுக்கு ஏற்ற பவர் கொடுத்துட்டா ஸ்டேட் என்ன பண்ணும்? இந்தியா கூட யூனிட்டியா இருக்கும். ஸோ இந்தியாவோட யூனிட்டியை இன்னும் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறது மெயின் ரீசன் என்ன கேட்டாங்கன்னா ஃபெடரலிசம் சொல்றத விட ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம். இப்போ அடுத்து பார்க்க போறது எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம். அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல எங்கெல்லாம் இருக்கு எனக்கு தெரிஞ்சதுதான். இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் வந்து ஸ்பெஷலி அதிகமான பவர் கொடுத்துருவாங்க. யாருக்கு? ட்ரைபல் ரீஜனுக்கு. ட்ரைபல்ஸ் வச்சுக்கலாம். ட்ரைபல்ஸுக்கு எக்ஸ்ட்ரா பவர், தமிழ்நாட்டை விட மற்ற ஸ்டேட்டை விட அதிக பவர். இதெல்லாம் இப்ப ஏன் படிக்கிறோம்? அருள், லடாக் தெரியுமா? பார்த்தோம்ல, லடாக் வந்து 6th ஷெட்யூல் எங்களை போடுங்க. ஆமா, போடுங்க. என்ன பண்ற கேட்கறாங்க. அதனால இந்த 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூல் அகைன் நியூஸ் வந்திருக்கு. ரெண்டு பார்க்கலாம். லடாக் இன்னொன்னு பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? அவருக்கா கிளாஸ்ல பார்த்தோமே, ட்ரைபல், மணிப்பூர். இவங்க ரெண்டு பேருமே என்ன 6th ஷெட்யூல்ல போட்டுருங்க. உங்க லாஸ் செட் ஆக மாட்டேங்குது, எங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, நாங்க சேஃப் பண்ணிக்கணும், அட்டானமி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இன்னும் கவர்மெண்ட் திரும்ப தராதா? ஃபியூச்சர்ல தான் தெரியும். பட் கொடுத்தாதான் என்ன இருக்கும்? யூனிட்டி இருக்கும். ஓகே. இந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இது கேட்கறாங்களே, அப்ப இதுக்குள்ள என்ன பவர் இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்து இந்த பவர்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ப்ரீ இன்வெஸ்ட் பண்ணலாம். எழுதிங்களா காவியா? தீபக் ரெடியா? மைக் வைக்கங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஃபெடரலிசம், ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம். ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் அடுத்து மைண்ட் வர வேண்டியது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்ன்றத விட ட்ரைபல் ஏரியாஸ் நான் வச்சு அதிகமான பவர் ட்ரைப்ஸ் தான் இருக்கும். ஸோ ட்ரைப்ஸ்க்கே அதிகமான பவர் தராங்கிறது ரீசன் தெரியும் உங்களுக்கு. இந்தியாவில் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ட்ரைபல் ரீஜன் இருக்குன்னா அந்த ஊர்ல ஒரு ராஜா இருக்காருன்னா ராஜா என்ன பண்ணிட்டாரு? ட்ரைபல் பீப்புளை மட்டும் எதுவும் சொல்லல. நீங்க காட்டுல இருக்க, நீங்க ஃபாரஸ்ட்ல இருக்கீங்களா, ஃபாரஸ்ட்ல இருந்துக்கலாம். நான் எந்த லா போட்டாலும் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நீங்க ஃப்ரீயா இருந்துக்கலாம். அந்த ஃபாரஸ்ட்ல என்னென்ன கல்டிவேட் பண்றீங்களோ அது நீங்களே எடுத்துக்கலாம். எனக்கு முடிஞ்சா டாக்ஸ் கொடுக்க எல்லாம் பிரச்சனை கிடையாது. ஸோ அது வரைக்கும் அந்த எல்லா ராஜாக்களுமே ஃபாரஸ்ட்டை வந்து அந்த மக்களோட ரைட்ஸா கொடுத்துட்டாங்க. பட் பிரிட்டிஷ் என்ன பண்ணுச்சுன்னா உள்ள வந்து மாத்திருச்சு. அதாவது ஃபாரஸ்ட் பாலிசி கொண்டு வந்துச்சு. இந்த பாலிசியோட மெயின் கோர் பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு ஃபாரஸ்ட்டும் சம்மந்தம் கிடையாது, ஃபாரஸ்டோட லேண்ட் வந்து ரைட்ஸ் கிடையாது. என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் லாவே தான். ஸோ பிரிட்டிஷ் வந்து முதல் முறை என்ன பண்ணிட்டாங்க? மக்களையும் லேண்டையும் பிரிச்சுட்டாங்க. அந்த லேண்டை வாங்கினதுனால தான் எல்லாம் வருது, எல்லா ரெபிலியனும் நடக்குது. இதாவது சொல்லி பார்க்கலாம், ரெபிலியன். அப்போ ட்ரைபல் ரெபிலியனுக்கான மெயின் பர்பஸ் என்னன்னா பிரிட்டிஷ் உருவாக்கின கான்ஸ்டியூஷன் மெக்கானிசத்துல என்ன கிடையாது? ஃபெடரலிசம் கிடையாது, ரீஜனல் பவர்ஸ் தரல. ஆக்ட்ஸ் போட்டு என்ன பண்ணிடுறாங்க? லேண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ லேண்ட் ரைட்ஸ் போனதுனால ரெபிலியன். எக்ஸாம்பிள் எஸ், கோல் ரெபிலியன், சந்தால் ரெபிலியன், முண்டாஸ் ரெபிலியன், பாஸ்டர் ரெபிலியன், 1831, 1885, 1899, 1911. இதெல்லாம் பேசிக்ஸ். ஓகேவா? இந்த எல்லா ரெபிலியனும் ரீசன்ஸ் வேறையா இருந்தாலும் கோர்
ரீசன் என்னவா இருக்கும்? தே லாஸ்ட் தயர் பவர். வாட் பவர்? லேண்ட் ரைட்ஸ் போயிடுச்சுனாலே என்ன ரைட்ஸ் போயிடும்? எக்கனாமிக் ரைட்ஸ் போயிடும், கல்ச்சரல் ரைட்ஸ் போயிடும். அவங்க கஸ்டமரி லா என்ன ஆயிடும்? என்ன ரீசன்? அவங்க வாடுறது லேண்டுக்குள்ள, இந்த லேண்ட் விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க. வெளியே போயிட்டு என்ன ஆயிடும்? மற்ற மக்கள் கூட மிக்ஸ் ஆகணும். ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட கஸ்டமரி ஆயிடும். கஸ்டமரி போயிடுச்சுனாலே அவங்க ஃபுல்லா போயிடும். ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஃப்ரீடம் ஆனதுக்கு அப்புறம் சில சேஞ்ச் பண்றாங்க. ஸோ இந்த வீக்கெண்டு உங்களுக்கு இதுல வந்து டெஸ்ட். ஓகே, ஸ்பெக்ட்ரமுக்கு எடுத்துருங்க, ரொம்ப படிக்க வேணாம். ஸ்பெக்ட்ரமுக்கு எடுத்துங்க. இந்த ஒவ்வொரு ரெபிலியன்லையோட லீடர் யாரு, காசு என்ன, இம்பாக்ட் என்னாச்சு, ஜெயிச்சிட்டாங்களா ஜெயிக்கலையா, ஜெயிச்சாங்கன்னா என்ன 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 ஜெயிச்சாங்க, அது வந்து ஒன்லைனே படிச்சிருக்கேன். ஓகே, அருள் வந்து நான் என்ன சொன்னாலும் என்ன முறைச்சே பாக்குறான். நீ என்ன சொல்றது, நீ வந்தையா, கரண்ட் அஃபேர்ஸ் நடத்தினியா, அதோட போறது விட்டு நீ எதுக்கு புக் லிங்க் பண்ற? இப்போ இன்னொரு லாஸ்ட் ஒரு கொஸ்டின். இப்போ இந்த இயர்லாம் பார்த்தல, இந்த எல்லா இயருமே எந்த இயர்ல இருந்துச்சு? எல்லாமே வந்து 19th century 1800 இருந்துச்சுல மிஸ்டர் ஏ. கவனிக்கலையா? ஒன் மோர் டைம். இப்ப பார்த்த எல்லா ரெபிலியனும் எந்த இயர்லயே வந்துச்சு? எல்லாமே 19th century. எஸ், 1800 வந்துச்சா? என்ன ரீசன்? அப்படி வேணாம், 1900 ஏன் மோஸ்ட்லி பார்க்க முடியல? என்ன ரீசன்? ஃப்ரீடம். அதுதான் அவனுக்கு கொஸ்டின். சொல்லுங்க சார். 1900sல வந்து பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை வந்து பார்லிமெண்ட்ல இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா ரூல்ஸ் போட்டிருக்கலாம். ட்ரைபல்ஸ் ஃபேவரபிளா? எஸ். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்பஸ் என்னன்னா, நான் படிச்ச 1935 ஆக்ட் ட்ரைபல் ஏரியாஸை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. என்ன பண்ணிருக்கலாம்? பிரிச்சிருக்கலாம். ட்ரைபல் ஏரியா ரெண்டா பிரிக்கிறாங்க. எக்ஸ்க்ளூடட் ஏரியா, பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியா ரெண்டா பிரிச்சிடறாங்க. எந்த பகுதி ரொம்ப ஹில் ஏரியாஸா இருக்கோ, மேனேஜ் பண்ண ரொம்ப கஷ்டமோ, அதை ஃபுல்லா கொடுத்துட்டாங்க. ஸோ ஹில்லி ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜன் வேர் கிவன், சரி, வேர் எக்ஸ்க்ளூடட் ஃப்ரம் தி அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன பண்ணலாம்? இந்த ரீஜன்ல ட்ரைபல் லாஸ், ட்ரைபல் கஸ்டம் வரையும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் இவங்க வந்து ட்ரைபல்ஸ் அவங்களுக்கான லா போட்டாலும் அந்த லா வந்து ஓகே பண்றது யாரு? கவர்னர் கண்ட்ரோல் இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அது இருக்கு. 1947 அப்புறமும் போட்டிருக்காங்க, இந்த கண்ட்ரோல் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணுன்றதா மெயின் என்னது கோரிக்கை. அருள், இந்த ஏரியாக்கு பேர் சொல்லுது? Partially excluded. அந்த ஏரியால அப்படி இருக்கும், ட்ரைபல்ஸ் இருப்பாங்க, மற்ற மக்கள் இருப்பாங்க. எக்ஸாம்பிள், பீகார், பெங்கால், ஒடிஷா, உத்தரப்பிரதேஷ். பீகார், பெங்கால், ஒடிஷா, யூபி, எம்பி, மகாராஷ்டிரா. காவியா, நீங்க ட்ரை பண்ணுங்க. இங்க ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க, நீங்களே ரூல் போட்டுக்கங்க. இந்த ரூல் கரெக்டா என்ன பண்ணிப்பேன்? டிக் போட்டுப்பாங்க. இங்க எப்படி இருக்கும்? சார் கண்டிப்பா இவ்வளவு பவர் இருக்குமா? இல்ல சார், அப்ப வேற ஒரு மெத்தட் இருக்கும்ல, என்ன மெத்தட் இருக்கு? ட்ரை பண்ணுங்க சார். அவங்களோட டிமாண்ட்ஸும் இருக்கும் சார். அது ஓகேனா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க, இல்லனா இல்ல. ஒன் மோர் டைம் சார். அந்த பீப்புளும் வந்து அவங்க டிமாண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க சார் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட. அது அக்செப்டபிளா இருந்தா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இல்லனா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்க சொன்னதுதான் சேம் தான், ஆப்போசிட் சொல்ல போறேன். ஓகேவா? ஆஸ் யூஷுவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லா போடும். ஓகேவா? அந்த லா வந்து எல்லா இந்தியா முழுக்க அப்ளை ஆகும். இந்த ஸ்டேட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்னா, கவர்னர் இருக்காருல்ல, அவரு அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி அந்த லா என்ன பண்ணிக்கலாம்? மாடிஃபை பண்ணிக்கலாம். அந்த ஒரு அதிகாரம் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா? இதுதான் வந்து பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த மெத்தட். இது அப்படியே இப்போ மாறிடுச்சு, 5th 6th ஸ்டேட்ல மாறிடுச்சு. அடுத்து பார்க்கலாம். மக்களே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கவனிக்கலாம். 1935ல முக்கியமான வார்த்தை என்னன்னா, மாடிஃபைடு ஆர் எக்ஸம்ப்டட். அந்த லா வேணும்னு சொல்லிருக்கலாம், லா மாடிஃபை பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது யாரோட டிஸ்கிரிஷனரி? கவர்னரோட டிஸ்கிரிஷன். கவர்னர் முடிவு பண்றதுதான். மிஸ்டர் சுதா, அப்ப இந்த ஆக்ட் முக்கியமானது தானே? என்ன ரீசன்? ஃபர்ஸ்ட் டைம் we are giving special provision to tribal regions, tribal people. அதனால இது முக்கியம். அவ்வளவுதான். அதுக்கு தான் क्वेश्चन. மைக்கே பார்த்துட்டு இருக்க கூடாது. மைக்கே கொடுப்பா. 1935 has initiated the asymmetric federalism. True or false? True. எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி கிடையாது. சில ஸ்டேட்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு, லாஸை மாத்த முடியும். ஓகே, அந்த வார்த்தை நம்ம புக்ல இருக்காது, பட் நான் வச்சுக்கேன். சொல்லுங்க, புரிஞ்சா? திருப்பி சொல்லுங்க. 1935 Act initiated the asymmetrical federalism. இனிஷியேட்டிவ்னா 1935 ஆக்ட் வந்து 1935 ஆக்ட்ல some elements of asymmetric federalism இருக்கான்னு கேட்டா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் எதை பார்க்கலாம்? 5th பார்க்கலாம். காவியா, நீங்க அதை சொன்னதுனால அங்கிருந்து ஆரம்பிக்கலாம். fully excluded, partially excluded. ஓகேவா? இந்த fully excluded இருக்குல்ல, this is similar with 6th schedule. Okay sir. ஓகே, partially excluded இருக்குல்ல, it is similar with 5th schedule. Schedule. So 5th வந்து எப்படி? ஃபுல்லா கிடையாது. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சா? இது நான் வந்துறாது. நீங்க கேட்டதா சொல்றேன். சோ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, எந்தெந்த ஏரியாவுல, எக்ஸாம்பிள் காவியா ரெடியா, இது ஒரு ஸ்டேட். இந்த ஸ்டேட்ல ட்ரைபல் பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க, பட் மோஸ்ட்லி இந்த ஸ்டேட்ல யாரும் வந்திருப்பாங்க? மத்த பீப்பிள் தான் வந்திருப்பாங்க. Yes sir. அப்போ இந்த மாதிரி ஏரியாஸ்ல இவங்களோட எக்கனாமி எப்படி இருக்கும்? பேக்வர்டா இருக்கும். அப்போ இவங்களை வந்து ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்றதுக்காக ஒரு அட்வைசரி கவுன்சில் போடுவாங்க. மீனிங் புரிஞ்சா? இதான் முக்கியமானது. அதாவது இப்போ அந்த ட்ரைபல் எம்எல்ஏஸ் இருப்பாங்களே, அந்த ட்ரைபல் எம்எல்ஏஸ், அந்த ஏரியா எம்எல்ஏஸ்லாம் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த மக்களுக்கு வந்து இதை பண்ணுங்க, நல்லா இருக்கும்னா பண்ணுவோம், அட்வைஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் அட்வைஸ் பண்ற பவர் மட்டும் தான். ஓகே, ஸோ ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில். ஓகே, ஏன் ஃபுல் பவர் தரல? ஏன்னா ஃபுல்லாவே அவங்க கிடையாது. இது ட்ரைபல் ஸ்டேட் கிடையாது, ட்ரைபல்ஸ் அதிகமா இருக்கிற ஏரியாஸ். ஸோ ஷெட்யூல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க. என்ன ஏரியாஸ்? Scheduled areas. which means ட்ரைபல்ஸ் அதிகமா இருக்கிற ஏரியாஸ். அந்த மக்களோட எக்கனாமிக் பேக்வர்ட்னஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்பெஷல் ஃபோக்கஸ் பண்றதுக்கு அந்த ஊர் எம்எல்ஏஸ்லாம் ஒரே கவுன்சில ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க சார். அந்த அட்வைசரி கவுன்சில்ல மொத்தம் 20 பேர் இருப்பாங்க. அந்த 20 பேர்ல 3/4 யாரா இருப்பாங்க? அந்த ஊரோட எம்எல்ஏஸ் இருப்பாங்க. இந்த ஊரோட எம்எல்ஏஸ், ட்ரைபல் எம்எல்ஏஸ் மட்டும் தான் இருப்பாங்க.
இந்த கவுன்சிலோட மெயின் வேலை என்ன அருள்? கோரிக்கை வந்து கவர்மெண்ட் கிட்ட சொல்றது. எஸ், யாரோட கோரிக்கை? ட்ரைப்ஸோட. எஸ், ட்ரைபல்ஸோட வெல்ஃபேர் தான் அவங்களோட அல்டிமேட் எய்ம். ஸோ ட்ரைபல்ஸ் வெல்ஃபேர் பார்த்துக்கிறதுக்கு வெல்ஃபேர் மினிஸ்டர் கிடையாது, ஒரு அட்வைசரி கவுன்சில் முடிஞ்சது. ஓகேவா? அப்போ இந்த ஸ்டேட்ல யாருக்கு அதிக பவர்னா கவர்னர். அவர் என்ன பண்ணலாம், அவரா யோசிச்சு அங்க இருக்க ட்ரைபல் மக்களுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு லா போடுவார். ஓகேவா? மீனிங் புரிஞ்சா? கவர்னர் ஹஸ் தி பவர் டு மேக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரைபல் பீப்புள் இன் திஸ் ஷெட்யூல்ட் ஏரியாஸ். எக்ஸாம்பிள் என்னப்பா, சென்ட்ரலா ஒரு பவர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு வந்து லேண்ட் இல்லை அப்படின்னா ஓகே லேண்ட் பிரிச்சு கொடுத்துறேன், அது பவர் உண்டு. அடுத்து போலாமா? கரண்ட்லி 10 ஸ்டேட்ஸ்ல இருக்கு. 10 ஸ்டேட்ஸ். மீனிங் புரியுதா காவியா? கவனிங்களேன், இந்த 10 ஸ்டேட்டுக்குமே கிடையாது. இந்த 10 ஸ்டேட்ஸ்க்குள்ள சில ஏரியாஸா இருக்கு, ஷெட்யூல்ட் ஏரியாஸா இருக்கு. அந்த ஏரியாவுக்கு கவர்னர் பண்ண முடியும், ரூல்ஸ் பண்ண முடியும். அது நார்மல் ஸ்டேட்டாவும் ரன் ஆகும். அந்த ஸ்டேட்டுக்குள்ள சில ஏரியாஸ் என்ன இருக்கு, ஷெட்யூல்ட் ஏரியாஸ். ஏன் அது ஷெட்யூல்ட் இருக்கு? ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்காங்க. ட்ரைபல் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துக்கு மட்டும் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும், பொருந்தும். ஸோ 10 ஸ்டேட்டுக்குள்ள இதெல்லாம் இருக்கு. ஓகேவா? என்ன ரீசன் கொடுத்தது? இது ஃபுல்லாவே என்ன எதுக்காக? ட்ரைபல்ஸோட கல்ச்சர்லாம் வரல. அவன் கல்ச்சர் இப்போ லாங்குவேஜ் சத்து பஸ்லாம் இல்லை, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் இருக்கான். மிஸ்டர் ஏ ரெடியா? உங்ககிட்ட 5th ஷெட்யூல் பத்தி ஒரு 3 பாயிண்ட் கேட்கறேன், என்ன சொல்லுவீங்க? ட்ரைபிள்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல கவர்னர் ரூல்ஸ். கவர்னர் ரூல்ஸ் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் சொன்னது, கவர்னர் கேன் மேக் லாஸ் ரூல்ஸ் இன் ஷெட்யூல்ட் ஏரியாஸ் ஆஃப் 5th. ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட்வைசரி கவுன்சில். என்ன அட்வைசரி கவுன்சில்? ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் கம்போசிஷன் ஆஃப் எத்தனை பேர்? 20 மெம்பர்ஸ். அட்வைஸ் தி ஸ்டேட். மூணாவது பாயிண்ட், கவர்னருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சேம் பாயிண்ட் டிஸ்கஷன் இருக்கு. பார்லிமெண்ட்டோ இல்ல ஸ்டேட்டோ ஒரு லா போட்டுச்சுன்னா அது அந்த ஏரியாவுக்கு பொருந்துமா இல்லையான்னு சொல்ல முடியும். என்ன ரீசன்? இது ஃபுல்லாவே அவர் தான் பவர். என்ன சொல்லுங்க பாயிண்ட்? தேர்ட் பாயிண்ட் ட்ரிப் சொல்லுங்க சார். கவர்னருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்கு. என்ன பவர்? அப்ப டிஸ்கஷன் அர்த்தம் அதாவது சார், இப்போ காமனா சென்ட்ரல் கவர்மெண்ட் லா போடுறாங்கன்னா இந்த ஏரியாஸ்க்கு தகுந்த மாதிரி அதை மாடிஃபை பண்ணி வேணாம்னு சொல்ல முடியும். வேணாம்னு சொல்லலாம். பார்லிமெண்ட் மட்டும் கிடையாது, இந்த ஷெட்யூல் ஏரியா எந்த ஸ்டேட்ல இருக்கோ அந்த ஸ்டேட்டே ஒரு லா போட்டா கூட அது வேணாம்னு சொல்ல முடியும். யாரால? எஸ். ஸோ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி போடுற லா கூட வேணாம்னு சொல்ல முடியும். 3 பாயிண்ட்ஸ் மைண்ட் ஏறிடுச்சா? ஏறிடுச்சா? அடுத்துக்கு போறோம். என்னப்பா சொல்ல மாட்டேங்க? இடத்துக்கு போறோம். 6th ஸ்டேட். இவன் இருக்கிறானே, இவனை பேச வைப்பதுதான் புரட்சி நினைக்கிறேன். இப்ப போறது என்ன தெரியுமா? இது முழுக்க ட்ரைபல் ஏரியாஸ் தான். எக்ஸாம்பிள் அஸ்ஸாம், மிசோரம், அதெல்லாம் சொன்னீங்களே, அஸ்ஸாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. அந்த டீ போட்டோம்ல, அந்த டீல இதெல்லாம் வருது சொல்லுங்க. டீ வந்துருச்சா? எஸ் சார். மேகாலயா கீழ. மேகாலயா வந்துருச்சா? திரிபுரா லெக். திரிபுரா எங்க வரும்? லெக் சார். 2 லெக்கா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் லெக். இந்த லெக் ஒன்னு, இந்த லெக் ஒன்னு. இந்த லெக் என்னது? மிசோரம். ஸோ மிஸ் வந்துருச்சு, திரிபுரா வந்துச்சு சார். இதெல்லாம் வரல. அருணாச்சல் பிரதேஷ் வரல. அருணாச்சல் பிரதேஷ்னும் நாகாலாந்து வரல சார். நாகா தானே ஃபர்ஸ்ட் வரும். எனக்கு Yes, sir. நாகா. நோ நாகா. மணிப்பூர் வரல சார். நோ மணிப்பூர். ஓகே, ஆமா அதுதான் எல்லாரும் சொல்றது தான். அது நீ பாலிட்டி ஷார்ட்ஸ் போடலாம் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆமா, வாடா பாவி. ஏடிஎம் ஸ்கோர் இஸ் தி பேசிக் ஃபார்முலா. அதான் சொல்லாம இருந்தது. ஏடிஎம் ஸ்கோர் இஸ் மோஸ்ட் ஃபேமஸ். ஏடிஎம் ஸ்கோர் கிடையாது, ஒன்னு விஜய் ஏடிஎம் படம் வரும், ஏடிஎம் ஸ்கோர் வரும். ATM ஸ்கொயர். M ஃபார் மேகாலயா. மேகம் கருக்காடா மிஸ்ஸே. ஓகே, என்ன பண்றாங்கடா ஃபுல்லாவே யாரு? எக்ஸ்க்ளூசிவா? புரியல, மைக் வாங்கடா. எக்ஸ்க்ளூடட். ஓ, நீ இன்னும் ஃப்ரீடம் முன்னாடி இருக்கியா? நீ ஃப்ரீடம் தாண்டி வந்தாச்சு. இது ஃபுல்லாவே என்ன ஏரியா? ட்ரைபல் ஏரியா. ஃபுல்லா ட்ரைபல்ஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு கவுன்சில் போட்டுருவாங்க. அந்த கவுன்சில் எல்லாம் பார்த்துக்கும். ரூல் போடுறது இல்லாம அட்வைசர் கிடையாது. ஓகேவா? இதை படிங்க மிஸ்டர் அருள். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட். அவன் பேசத்தானே கேட்குது. அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். ஓகே, இவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, ரூல்ஸ் மேக் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க யாரு ஞாபகம் இருக்கா? நான் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் அட்வைஸ் பண்ணாங்க. இவங்க வந்து அந்த டிஸ்ட்ரிக்டோட கவர்மெண்ட் மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லா ரூல்ஸும் போட முடியும். லேண்டு டாக்ஸ் டாக்ஸ் என்ன பண்ண முடியும்? கலெக்ட் பண்ண முடியும், ஸ்கூல் கட்ட முடியும், எல்லாம் பண்ண முடியும். பட் இவங்களோட இந்த கவுன்சிலோட பவர் என்ன அதிகமாக்குறது தான் கரண்ட் அஃபேர்ஸ். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் 30 மெம்பர்ஸ் இருப்பாங்க. எது பெருசு, அதுவா இதுவா மிஸ்டர் அருள்? இதுதான். ஓகே, அது எத்தனை பேர்? 20 பேர். அவங்க வேலை என்ன? அட்வைஸ் பண்றது. யாருக்கு அட்வைஸ்? கவர்னருக்கு. எதை பத்தின அட்வைஸ்? வெல்ஃபேருக்காக. யாரோட வெல்ஃபேர்? ட்ரைபல் வெல்ஃபேர். அந்த கவர்னர் லா போட முடியுமா? பண்ண முடியும். பண்ண முடியும். எஸ். இப்போ இவங்க லா போட முடியும் இதுல. ஓகேவா? இந்த 30 பேர்ல 4 பேர் மட்டும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். மிச்சம் பேருக்கு மிச்சம் இருக்கிற எல்லாரையுமே அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் வச்சு ஆளை சூஸ் பண்ணி அனுப்புவாங்க. ஸோ ரிமைனிங் ஆர் எலெக்டட் பை பீப்புள். இப்போ புரிஞ்சா மிஸ்டர் ஏ? மக்களே எலெக்ட் பண்றாங்கன்னா அந்த கண்டிப்பா அந்த எம்எல்ஏக்கு டிஎல்ஏ வச்சுக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் அவங்களுக்கு கண்டிப்பா என்ன பவர் இருக்கும்? லா உருவாக்க பவர் இருக்கும். ஏன்னா மக்கள் சூஸ் பண்றாங்க.
ஓகேவா. ஸோ அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ட்ரைபலுக்கு என்ன லா தேவையோ, அவங்களோட கல்ச்சர் என்னவோ, அவங்க லாங்குவேஜ், லேண்ட் சம்மந்தப்பட்டது, டெவலப்மெண்ட் ஆர்டிஸ்ட் எல்லா விஷயத்துக்கும் என்ன பண்ண முடியும், லாஸ் போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லேண்ட் யூஸ், மேரேஜ் பத்தி, ப்ராப்பர்ட்டி பத்தி, டைவர்ஸ் பத்தி, சோஷியல் கஸ்டம்ஸ் பத்தி. பட் ஒரே செக்மெட் இருக்கு. என்ன செக்மெட்? லா என்ன பண்ணணும், கவர்னர் கிட்ட கவர்னர் சைன் பண்ணணும். ஸோ மறுபடியும் யார்கிட்ட தான் பவர் இருக்கு, கவர்னர். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இருக்கு. ஓகேவா. அதை ஒன்று மட்டும் மாத்தினா தான் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும். இல்லைன்னா பேப்பர்ல இருக்கும் எல்லா பவர் சொல்றாங்க. ஸோ எல்லாமே கஸ்டமர் கிளாஸ் வச்சுக்கலாம். கஸ்டம்ஸ், லேண்டு, மேரேஜ், இன்ஹெரிட்டன்ஸ், டைவர்ஸ் எல்லாமே. பிரைமரி ஸ்கூல், ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், ரோடு, வாட்டர் வேஸ், டாக்ஸ் கலெக்ட் பண்றது, அந்த ஊரோட பிசினஸ் இம்ப்ரூவ் பண்றது எல்லாத்தையும் பத்தி போட்டுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் மாதிரி இவங்க என்ன எக்ஸ்ட்ரா பவர். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்ட்ரிக்ட் தெரியாது, நிறைய வில்லேஜஸ் இருக்கும்ல. கரெக்டா. ஏதாவது வில்லேஜுக்குள்ள பிரச்சனைனா அந்த பிரச்சனை சரி பண்றதுக்கு ஒரு கவுன்சில இவங்க என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். யாரு? வில்லேஜ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில். இவங்க என்ன பண்ணுவாங்க, வில்லேஜ்குள்ள அந்த வர ப்ராப்ளம் சரி பண்ணுவாங்க சார். டிஸ்பியூட்டை சரி பண்றத வேலை. அப்ப கோர்ட் மாதிரி வில்லேஜ், இந்த பாயிண்ட்டை வேற மாதிரி எடுக்கலாம். வில்லேஜ் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், பாயிண்ட் தீம் ஒண்ணுதான். இன்னொரு கவுன்சில் உருவாக்க முடியும். உருவாக்கி அந்த கவுன்சிலுக்கு கோர்ட் தர முடியும், டிஸ்பியூட்டை சரி பண்றவங்க தர முடியும். ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கேன் எஸ்டாப்ளிஷ் தி வில்லேஜ் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் கோர்ட்ஸ் டு ஹேண்டில் தி லீகல் டிஸ்பியூட்ஸ் வேர் போத் பார்ட்டிஸ் என்னது, ரெண்டு யாரு? ஓஹோ, பார்ஷியலா? மிஸ்டர் ஏ, என்னப்பா பார்ஷியல்ன்றா? எங்கப்பா பார்ஷியல் வருதுங்க? மைக் கூட வாங்கிட்டா. நம்ம எங்க இருக்கோம், நம்ம எங்க சொல்ல, என்ன சொல்ல? வில்லேஜ் டிஸ்பியூட் கவுன்சில். அது புரிஞ்சு தம்பி. அவன் வேலை என்ன சார்? அவங்க லாஸ் போடுவாங்க ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு. வெரி குட். டிசாஸ்டர், அவ்வளவுதான், முடிஞ்சது. எல்லாம் போனா பெண் எடுக்க போக அங்கேயே வச்சுட்டு வந்து எல்லாத்தையும் கொண்டுருவேன். ஓகே சரி, பனிஷ்மெண்ட் உனக்கு. ஓகேவா. பாக்குற எல்லாருக்கும் பனிஷ்மெண்ட் தான். இதுல ஏடிஸோட பவர்லாம் சொல்லு. லாஸ் போடுவாங்க ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு. ட்ரைபல் அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கான எத்தனை பேர் இருக்காங்க? 30. எத்தனை பேர் எலெக்டட்? எத்தனை பேர் எலெக்டட்? 26. இதே கவுன்சிலால வில்லேஜ் கவுன்சில், டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஃபார் கோர்ட் உருவாக்க முடியும். எதுக்குன்னா, ரெண்டு வில்லேஜ் நடுவில் பிரச்சனை வச்சுன்னா அது தீர்க்கிறதுக்கு. இல்லைன்னா சம்டைம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வில்லேஜுக்கும் பிரச்சனை வரும், அதுக்கு ஒரு கோர்ட், அதுக்கும் சரி பண்றது. 5th ஏரியா, 5th ஷெட்யூல்ல 10 ஸ்டேட்ஸ், 6th 4 ஸ்டேட்ஸ். இப்ப என்னப்பா, நார்த் ஈஸ்ட்ல இருக்கிறது மொத்தம் 7 தான்ப்பா. சொல்லு. தலைவன் வேற மாதிரி கிளாஸ் முடிச்சு போ. இந்தியாவில் ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் இருக்கா இல்லையா? இருக்கு. எக்ஸாம்பிள் கூடாது, அதெல்லாம் முடிஞ்சே போச்சு. ஸ்டேட்ஸுக்கு வந்து நிறைய ஷெட்யூல், 6th ஷெட்யூல்ல 10 ஏரியா, 6th ஷெட்யூல்ல 5, 4 தானப்பா. சரி, இதை தவிர்த்துட்டு சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. 371A, 371B என்ன இருக்காவே இதெல்லாம் அந்த ஷெட்யூல் ஏரியாவை தவிர்த்துட்டு என்ன ஸ்மைல் அது ஆர்டிகல். ஓகே, இப்போ என்ன பண்றா பாருங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இப்ப கேட்ட கலக்கிற டைம் வந்து இப்போ இதுல ஆர்டிகல் தெரியாத எனக்கு. ஆர்டிகல் தெரியாது இப்போ கடவுளே. ஐயோ ஓகே, இதெல்லாம் என்னது சொல்லுங்க. ஸ்பெஷல் ஆர்டிகல்ஸ். அப்படியே ஆர்டிகல். ஓகே ஓகே, வெரி குட். 371A சொல்லு. இது ஸ்பெஷல் பவர் டு அந்த ரெண்டை தவிர்த்துட்டு மற்ற ஸ்டேட்ஸ்க்கு குட்டி எக்ஸ்ட்ரா பவர் இருக்கு. ஓகேவா. நாகா, ஓகேவா. நாகாலாண்டுக்கு என்ன பவர் இருக்கு? அட்டானமி. இதுல அவங்களோட கஸ்டமரி பிராக்டிஸ், அந்த ட்ரைபல்ஸோட பிராக்டிசஸை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு பார்த்துட்டு மீனிங் புரிஞ்சுதா நவ்யா? சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு லா போடுது. ஓகேவா. அந்த லா வந்து நாகாலாந்து பீப்புளோட கல்ச்சர் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னா அது வேணாம்னு சொல்ல முடியும். ஓகேவா. 371A பெரிய மாசை கலந்து படிச்சார் அவரு. மக்கள் யோசிப்பாங்க. 371A provision regulates ensures the Nagaland people to give special autonomy. நாகாலாண்டோட லோக்கல் லாஸை வந்து பாதுகாக்குது. அந்த லோக்கல் லாஸை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி பார்லிமெண்ட் ஒரு லா போட்டுச்சுன்னா அது வேணான்னு யார் சொல்லுவா? ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வேணான்னு சொல்லிடும். ஓகேவா. ஸோ அவங்களுக்கு ஒரு லோக்கல் லாஸ் இருக்கு, அந்த லாஸ் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டேட் சொல்லிடும். இதே மாதிரி எல்லாமே 371B அசாம், 371C சிஎம் நான் வச்சுக்கேன், சிஎம் மணிப்பூர், எஃப் சிக்கிம், ஜி எம்ஜி மிசோரம், ஹச் அருணாச்சல இருக்குல்ல, அருணாச்சல் பிரதேஷ். இது பாலிட்டிக்கல் படிச்சுங்க, அதை எழுதிக்கோ. டிஇனது இயா, டிஇ வந்து ஆந்திர பிரதேஷா. கரண்ட் அஃபேர்ஸ் இதெல்லாம் வந்து ரூல்ஸ். அடுத்து வே ஃபார்வர்ட் இது எல்லாமே இருக்குது, பட் பேப்பர்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட பவரையும் ட்ரைபல் அட்வைசரி கவுன்சில் 2 பேரும் கவுன்சிலோட பவர் அதிகமாக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மிஸ்டர் அருள், இந்த பவர்ஸ்ல யாருக்கலாம் இப்போ பார்த்தா எல்லா பவர்ஸுமே யாருக்கலாம்? 5th 6th ஷெட்யூல் ட்ரைபல் ஏரியாஸ், ட்ரைபல் பீப்புள். ஓகேவா. இந்தியாவில் சில ஏரியாஸை வந்து ட்ரைபல்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ட்ரைபல் அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் அதை அனௌன்ஸ் பண்ணணும். புரிஞ்சா?
நிறைய ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ஏரியாஸ் இருக்கு தட் வாஸ் அன்ரெகனைசபிள். அதை ரெகனைஸ் பண்ணுன்றது இன்னொரு வே ஃபார்வர்ட். மீனிங் புரிஞ்சா சம் லேண்ட்ஸ் ஹேவ் நாட் பீன் அஃபிஷியலி டிக்ளேர்ட் as தி ஷெட்யூல் ட்ரைப் ஏரியாஸ். அது ப்ராப்ளம் தானே வரல. ஸோ தே டோன்ட் என்ஜாய் தி கான்ஸ்டிடியூஷனலி திஸ் பவர்ஸ் ரிலேஜஸ். அது ஒவ்வொரு ஏரியா சின்ன சின்ன ஊர் வச்சுக்கலாம், வில்லேஜ் இருக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் இருக்கலாம், ரெகனைஸ் பண்ணாம அந்த ஸ்டேட்ல இருக்கு. அது ரெகனைஸ் பண்ணாதனால கான்ஸ்டிடியூஷனரி ப்ரொடெக்ஷன் இந்த 56 கிடைக்கல அவங்களுக்கு. அதையும் அதிகமாக்கணும்னு சொல்றாங்க. 125th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2019, 25th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் 2019, அந்த பில் என்ன பண்ணுச்சுன்னா ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட பவர் அதிகமாக ட்ரை பண்ணுச்சு. அது அப்படியே தான் இருக்கணும். ஃபினான்ஷியல் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் யாருக்கு சொல்லுங்க. ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட பவர் என்னென்ன பவர்? ஃபினான்ஷியல் பவர், எக்ஸிக்யூட்டிவ் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர். அது அதிகமாக்கிறதுக்கான ஒரு பில் போட்டுருக்காங்க. என்னென்ன ஆகல இதெல்லாம் எந்த டாபிக் இதெல்லாம் பார்டர்ஸ். ஆமா, வேஸ் டு இம்ப்ரூவ் தி ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம். ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் எல்லாம் மிஸ் ஆகுது. பட் சில ட்ரைபல் ஏரியாஸ் ரெகனைஸ் பண்ணல. ஃபர்ஸ்ட் ரெண்டாவது பண்ண சொன்னோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 5th 6th ஷெட்யூலுக்கு இன்னும் அட்டானமி தரணும். அந்த கவுன்சிலுக்கு எக்ஸ்ட்ரா பவர் தரணும். மூணாவது அதுக்கான ஒரு பில் பெண்டிங்ல இருக்கு. நாலாவது இன்னும் 6th ஷெட்யூல்ல சில ஸ்டேட்ஸ் டிமாண்ட் பண்றாங்க. லடாக், மணிப்பூர், இந்த டிமாண்ட்ஸையும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு பவர் தரணும். அதன் வழியாக தான் அவங்களோட கல்ச்சரல் லாஸ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும். சார் இப்போ டவுட் சரி என்ன சொன்னா லடாக், மணிப்பூர், ஆல்சோ அருணாச்சல் பிரதேஷ். லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் பிரிட்டிஷ் பீரியட்ல பார்த்தோம்ல ஃபாரஸ்ட் ரூல்ஸ் பார்த்தோமா? ஓகே, அவங்களுக்கு ஃபாரஸ்ட் ரூல்ஸ் எடுத்துட்டாங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் கொடுத்த ஆக்ட் வந்து 2006 போட்ட ஆக்ட், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் ஆக்ட் வந்துச்சு 2006 ஆக்ட். அந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் இன்னும் என்ன பண்ணல ஸ்ட்ரிக்ட்டா அப்ளை பண்ணணும். மீனிங் புரிஞ்சா இல்ல? அந்த ஆக்ட வந்து அந்த ஆக்டோட மெயின் எய்ம் என்னன்னா கிவிங் பவர் டு ட்ரைபல் பீப்பிள் தேர் ஓன் ரைட்ஸ் ஃபார் லேண்ட். அந்த ரைட்ஸ் ஒன்னு என்ன பண்ணும்? சேஃப்கார்ட் பண்ணணும். எஸ், அந்த ஆக்ட் வந்து 5th 6th ஷெட்யூலுக்குள்ள கரெக்டா என்ன ஆக மாட்டேங்குது, இம்ப்ளிமெண்ட் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் வே ஃபார்வர்ட் ஒரு விஷயம் பண்ணலாம். எங்கெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் 5th 6th ஷெட்யூல் ஏரியாஸ்ல இருக்கிற கவுன்சில்ஸோட பவர் அதிகமாக்கணும். ஆட்டோனமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட பவர் அதிகமாக்கிறதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்கா? அமெண்ட்மெண்ட் சொல்லி பில் சொல்லு. 125th அமெண்ட்மெண்ட் பில் 2019. அப்புறம் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 வந்து என்ன எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுமா? முக்கியமா எந்த ஏரியால? 6th. அடுத்து என்ன சொன்னோம்பா? லடாக், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர் டிமாண்டட் 6th ஷெட்யூல் அன்ரெகனைஸ்டு ஏரியாஸை ரெகனைஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்? கொஞ்சம் ஏசிமெட்ரிக் ஃபெடரலிசம் இம்ப்ரூவ் ஆகும். இது முடிச்சுக்கலாம். நீ சொல்லு சார். இப்போ வந்து ஒரு ஸ்டேட்ஸ்ல வந்து பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஹில்லி ரீஜன்ஸா இருக்குல்ல சார். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, நீல்கிரிஸ் இந்த மாதிரி இருக்குல்ல சார். இப்போ அந்த பர்டிகுலரான பீப்புள்ஸுக்கு வந்து அவங்களும் பாத்தீங்கன்னா இவங்கள மாதிரி வந்து அதாவது இப்போ நார்மல் பீப்புள்ஸ் இருந்து ஐசோலேட்டடா தான் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கா? இந்த மாதிரி இதுல இருக்காங்களா? அவங்கள இல்ல எக்ஸ்ப்ளோரா இருக்காங்களா? இல்ல அந்த 10 ஸ்டேட் இருக்குல்ல, அந்த 10 ஸ்டேட்ல தமிழ்நாடு இருக்கான்னு பாரு. இல்ல சார். அப்ப வந்து உருவாக்கணும். அப்ப வந்து இப்ப அந்த பீப்புள்ஸ்க்கான ரைட்ஸ் வந்து இதுல வந்து எதுலயுமே ஸ்டேட் கவர்மெண்ட் போட்டுருக்கலாம். இதுல வர எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்க சொல்ல முடியாதுல்ல, பாக்குறேன். லாஜிக்கலா பார்த்தா இல்ல, ஏடிஎம் ஸ்கோர்லயும் வரல, அந்த 10 ஸ்டேட்ஸ்லயும் வரல, மோஸ்ட்லி இல்ல. பட் இருந்தாலும் ஒன் மோர் டைம் பார்க்கணும். அந்த ஆர்டிகலையும் வரல தானே? ஓகே, சொல்லு காவியா, அந்த ஆர்டிகல் சொல்லுங்க. இந்த 2 ஷெட்யூல தவிர்த்து மத்த சொல்லுங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன். எஸ், ஆர்டிகல் 371A. 371A என்ன சொல்லுங்க? நாகாலாந்து. 371A நாகாலாண்டா? நாகாலாந்து என்ன தராங்க சொல்றேன். இதுக்கு நாகாலாந்து ஸ்பெஷல் அட்டானமி போட்டிங்களா? அட்டானமி ரவுண்ட் பண்ணிக்க. அட்டானமி ரவுண்ட் பண்ணிட்டு டு ப்ரொடெக்ட் தேர் லோக்கல் லாஸ் பத்தி. ஆமா, லோக்கல் லாஸ் என்னது? அவங்க லேண்ட் ரிசர்வ் சம்பந்தப்பட்டது. அண்ட் ஆல்சோ கஸ்டமரிஸ். சென்ட்ரல் கவர்மெண்ட் cannot interfere in this laws without approval of state government. Okay, 371A again சொல்லு, நீ சொல்லு. டு ப்ரொடெக்ட் their local laws என்னன்னா லேண்ட், இது ஃபாரஸ்ட் ஏரியாஸ், ரிசோர்சஸ், கஸ்டமரிஸ் etc. Central government cannot interfere. Okay, Central government cannot. அதாவது 371B அசாம். ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கமிட்டிஸ். அந்த ஊர் எம்எல்ஏஸ்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு கமிட்டி போட்டு அவங்க டெவலப் பண்ணணும், பாத்துக்கணும். சோ எம்எல்ஏஸ் ஒரு கமிட்டி ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? 371B அசாம்ல. 371C என்னது? மணிப்பூர். சேம், அங்க இருக்கிற எம்எல்ஏஸ்ல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி பாத்துப்பாங்க. டி என்னது? ஆந்திர பிரதேஷ். இன்னொன்னு இருக்கு தெலுங்கானா. ஆந்திராவா? ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாவோட யூனிவர்சிட்டி. அது ஆந்திர பிரதேஷோட யூனிவர்சிட்டி வந்து எஃப் வந்து சிக்கிம். என்ன சார்? சி, இது வரைக்கும் பார்த்தோம்ல, கவர்னர் வந்துச்சா? கவர்னர் வரல. சிக்கிம்ல கவர்னர் வரும். என்ன ரீசன்னா இந்தியாவோட பார்ட்டாவே எது இல்லனா சிக்கிம் இல்ல, தனி கிங்டமா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் ஆட் பண்ணாங்க. அதனால கவர்னர் எக்ஸ்ட்ரா போடுறாங்க. 371F ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஹூம்? கவர்னர் எதுக்கு? லோக்கல் ரிலேஷனையும் பாத்துக்கணும். சென்ட்ரல் ஒரு லா போட்டுச்சுன்னா அது ஈஸியா உள்ள கொண்டு வரதுக்கான வேலையும் பார்க்கணும். எஸ்பா. அருணாச்சல். அடுத்து ஜி மிசோரம்லயும் கவர்னருக்கு பவர் உண்டு. அருணாச்சல் பிரதேஷுக்கும் கவர்னர் பவர் உண்டு. சோ லாஸ்ட் 3 கவர்னருக்கு பவர் உண்டு. சோ சிக்கிம், மிசோரம், மணிப்பூர், அருணாச்சல் அந்த ஊர் ட்ரைபல் ஏரியாஸ் மக்களை பாத்துக்கிறது, கஸ்டமரை பாத்துக்கிறது கவர்னர் என்ன பண்ணுவாரு? ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் லாஸ் போடுவார்.